வணக்கம். தூவானம் இன்றும் உங்களை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறது. தூவானம் தருகின்ற அம்சங்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் பயன் தருவதாக அமைவதோடு உங்களுக்கும் தூவானம் களம் அமைத்து தருகிறது என்பது நீங்கள் அறிந்ததுதான். எத்தனையோ வகைகளில் தமது பொழுதை போக்குவதற்காக தம்மை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள். அந்த எத்தனையோ வழிகளில் நிச்சயமாக பார்த்தல், கேட்டல், வாசித்தல் என்பது அடங்குகிறது. இதிலே கலைகளும் இலக்கியங்களும் முக்கிய இடம் பெறுகின்ற போது அவனுடைய வாழ்க்கை ஒரு நிலைப்பட்டதாக, ஆற்றுப்படுத்தப்பட்டதாக நிச்சயமாக அமைகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அதனால்தான் நாங்கள் வாரந்தோறும் தூவானத்திலே உங்களை பட்டறைக்கு அழைத்து செல்கிறோம். பட்டறையிலே நாங்கள் கலைஞர்களையும் இலக்கிய கர்த்தாக்களையும் பல ஆளுமைகளையும் சந்திக்கிறோம். அவர்களுடனான உரையாடலின் மூலம் உங்களுக்கு பல விடயங்களை அவர்களிடமிருந்து நாங்கள் பெற்றுத்தருகிறோம். இன்றும் அப்படி 2 பெருந்தகைகளை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர், துணைத் தலைவர் இருவரும் இங்கே வந்திருக்கிறார்கள். தலைவர் சட்டத்தரணி ராஜகுலேந்திரா அவர்கள், துணைத் தலைவர் காப்பியக்கோ ஜின்னா ஷெரிஃபுதீன் அவர்கள். இருவரையும் நாங்கள் இந்த பட்டறைக்குள் வருக என்று வரவேற்கும் அதே சமயம் உங்களையும் அழைக்கிறோம். இருவருக்கும் எங்களுடைய வணக்கம். வணக்கம். கொழும்பு தமிழ்ச்சங்கத்திலே சிலப்பதிகார விழா நேற்று ஆரம்பமாகி இருக்கிறது. 20, 21, 22 நேற்று, இன்று, நாளை 3 தினங்களும் சிறப்பு பெறும் இந்த விழா பற்றி நாங்கள் பேசுவதற்கு முன், சிலப்பதிகாரம் விழாவாக கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதன் நோக்கம் என்ன? வழமையாகவே கருத்தரங்குகள், சொற்பொழிவுகள் போன்றவை தான் இடம்பெறும். இது விழாவாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதுவும் எத்தனையோ காப்பியங்கள் இருக்கின்ற போது சிலப்பதிகாரம் ஏன் முக்கியமாக தெரிவு செய்யப்பட்டது? கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய முன்னாள் தலைவராக இருந்த சரவணமுத்து என்ற ஒரு பெருந்தகையாளர் சிலப்பதிகாரத்தை பற்றி ஆண்டுதோறும் விழா நிகழ்த்தப்பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒரு நிதியத்தை ஆரம்பித்திருந்திருக்கிறார். இருந்தாலும் 74 ஆண்டுகள் வாழ்ந்த இந்த கொழும்பு தமிழ்ச்சங்கம் அந்த பெருந்தகையினுடைய நோக்கை முழுமைப்படுத்துகின்ற வண்ணம் தொடர்ச்சியாக சிலப்பதிகாரத்துக்கான விழாக்களை எடுக்காதிருந்தாலும் காலத்திற்கு காலம் சிலப்பதிகார சொற்பொழிவுகளை ஏற்பாடு செய்து நடத்தி வந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் ஒரு 4 அல்லது 5 ஆண்டுகளுக்கு முன்னர் கானாயின கந்தசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருந்த காலகட்டத்திலே சிலப்பதிகாரம் குறித்து ஒரு முழு நாள் நிகழ்வாக தமிழ்நாட்டிலேருந்து சில அறிஞர்களையும் அழைத்து வந்து சொற்பொழிவுகள் ஆற்றி, அது விழா என பெயர் சூட்டப்பட்டிருக்காவிட்டாலும் கூட ஒரு விழாவை போல நிகழ்ந்தது என்று சொல்லலாம். அண்மையிலே எங்களுடைய கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய தலைவராக இருந்து அமரராகிவிட்ட முனா கதிர்காமநாதன் அவர்கள், அவர் வாழும் காலத்தில் இந்த சிலப்பதிகாரத்திற்கு இந்த ஆண்டிலே விழா எடுக்க வேண்டும் என்ற ஒரு மிகுந்த வேட்கையோடு இருந்தார். அதற்கான சில முன் ஏற்பாடுகளையும் கூட செய்வதற்கான அடித்தளத்தை இட்டிருந்தார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் மறைந்து விட்டார். அவருடைய அந்த எண்ணத்தினால்தான் நான் நினைக்கிறேன் அவருடைய 31ஆம் நாள் நினைவு நாளின் பொழுது சிலப்பதிகார நூல் ஒன்று அந்த நிகழ்விலே கலந்து கொண்ட அனைவருக்கும் வழங்கப்பட்டிருந்தது. இதை ஒட்டி நாங்கள் சிலப்பதிகார விழா ஒன்றை முழுமையாக எடுக்க வேண்டுமென்று இப்பொழுது இருக்கிற ஆட்சிக்குழு தீர்மானித்ததன் அடிப்படையில் காப்பியக்கோ ஜின்னா ஷெரிஃபுதீன் போன்ற தமிழ் மீது தீரா பற்று கொண்டோர்கள் என்னுடைய இணைப்போடு அல்லது ஒத்துழைப்போடு சிலப்பதிகார விழாவை எடுப்பதாக நாங்கள் தீர்மானித்தோம். சிலப்பதிகாரம் தமிழிலேயே தோன்றிய முதற்காப்பியம். பல காப்பியங்கள் இருக்கின்றன. 5 பெருங்காப்பியங்களாக வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி, மணிமேகலை என்று சொல்லப்பட்டாலும்
முதல் நூலாக காப்பியமாக தமிழிலே தோற்ற பெற்றது சிலப்பதிகாரம். அந்த வகையிலே சிலப்பதிகாரத்துக்கு ஒரு பெருமை இருக்கிறது. தமிழிலே தோற்றம் பெற்ற மூல நூல் என்று. கம்பராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் கம்பன் வான்மீகி ராமாயணத்தின் அது வழிநூலாகத்தான் வந்தது. அவை இந்த சிலப்பதிகாரத்திலே சொல்லப்பட்ட விடயங்களையும் பார்த்தோம். ஆகவே சிலப்பதிகாரத்திற்கு 3 நாள் விழா எடுப்போம் என்று தீர்மானித்தோம். அதிலே முதல் நாள் நேற்று முடிந்திருக்கிறது. நிறைவு பெற்ற அந்த முதல் நாள் நிகழ்வுகளிலே மிக குறிப்பாக சொல்லக்கூடியதாக நாங்கள் சொல்லலாம். சிறப்பு சொற்பொழிவாக பரா ரதீஷ் அவர்கள் சிலம்பில் ஒரு திருமுகம் என்ற பொருளில் பேசியிருந்தார். சிலப்பதிகாரத்துக்கு ஏன் விழா எடுக்கிறோம் என்று சிலர் கேட்கலாம், அல்லது நீங்களே கூட அடுத்த கேள்வியாக அதை என் முன் வைக்கலாம். சிலப்பதிகாரத்துக்கு ஏன் இப்பொழுது விழா எடுக்கிறோம் என்று கூட உங்களுடைய கேள்வி இருக்கிறது. இளையவர்கள் கேட்பார்கள், நாம் எங்கோ போய்விட்டோம், அறிவியல் எங்கோ வளர்ந்து விட்டது. நிச்சயமா கேட்பார்கள், இல்லை கேட்கிறார்கள். இன்றைக்கும் சிலப்பதிகாரத்துக்கும் பழைய நூல்களுக்கும் பழைய புராணங்களுக்கும் என்ன தேவை இருக்கிறது? மிக நல்ல கேள்வி. நல்ல கேள்வி என்பதன் பார்க்க தேவையான கேள்விதான். ஆனால் மனிதனுக்கு தேவை என்ன? ஒரு இன்பமான வாழ்வு, ஒரு நல்ல வாழ்வு, மனமும் உடலும் நலமாக இருக்கின்ற வாழ்வு. அப்போ உளம் நலமாக அமைய வேண்டுமாக இருந்தால் மனிதனுடைய இதயம் அல்லது உள்ளம் ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். உள்ளத்தினுடைய ஆரோக்கியத்துக்குத்தான் இந்த பழைய நூல்கள், பழைய இலக்கியங்கள் எங்களை வழிப்படுத்துகின்றன, நெறிப்படுத்துகின்றன. சிலப்பதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்த்தால் தெரியும். 3 மிக முக்கியமான கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நூல் எழுதப்பட்டதாக இளங்கோ அவர்கள் சொல்லுகிறார்கள். உரைசால் பத்தினிக்கு உயர்ந்தோர் ஏற்றுதும், அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூட்டம் ஆகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதுவும், நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று முதல்ல சொல்லுகிறார். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும், உலக அளவின ரீதியிலே உரைசால் பத்தினிகள் இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. அல்லது அரசியல் பிழையாமல் நடக்கின்ற ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுகிறது. இவற்றிற்கெல்லாம் ஒரு ஒரு வழிப்படுத்தலை, நெறிப்படுத்தலை மக்களுக்கு தரலாம் என்ற எண்ணத்தோடு தான் இந்த சிலப்பதிகார விழாவை கொழும்பு தமிழ்ச்சங்கம் 3 நாட்களாக நடத்த இருக்கிறது. நேற்றைய விழா பற்றி காப்பியக்கோ அவர்களே சொல்லுங்கள். நேற்று வெள்ளிக்கிழமை எங்களுடைய தொடக்க விழா நடந்தது. இந்த தொடக்க விழாவிலே சம்பிரதாயமான நிகழ்ச்சிகளோடு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாக சிலம்பில் ஒரு திருமுகம் என்ற ஒரு தலைப்பிலே தலைவர் அவர்கள் சொன்னது போல ஒரு சிறப்பு சொற்பொழிவு ஆற்றப்பட்டது. அது மட்டுமல்லாமல் இந்த விழாவை ஒட்டி நாங்கள் ஒரு மலர் தயாரித்திருக்கிறோம். அந்த மலர் சிலம்பு போற்றுதும் என்ற தலைப்பில் அந்த மலர் வெளியாகிறது. அதில் ஆழமான கருத்துக்கள் கொண்ட சிலப்பதிகாரம் சம்பந்தப்பட்ட கட்டுரைகள் நிறையவே உள்ளன. பல அறிஞர்களிடம் அந்த கட்டுரைகளை நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இதற்கு முன்னர் வந்த முக்கியமான கட்டுரைகளை கூட அதில் சேர்த்திருக்கிறோம். அது தவிர ஒரு கலை நிகழ்வாக ஒரு நடன நிகழ்வையும் செய்கிறோம். அது அபிநய சேத்ரா நடனப்பள்ளியிலிருந்த மாணவிகள், அவருடைய மாணவர்கள் பெண்ணெனும் பெருந்தெய்வம் என்ற தலைப்பில் ஒரு நாட்டிய நாடகத்தையும் செய்கிறார்கள். இந்த சிறப்பாக இந்த நூலை சொல்வதாக இருந்தால், சிலம்பை பற்றி பேரறிஞர்கள் சொன்ன முக்கியமான தகவல் கொண்ட ஒரு நூலாக அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 100க்கு அதிகமான பக்கங்களை கொண்டு இந்த நூலை நாங்கள் செய்திருக்கிறோம். இது இந்த விழாவையொட்டி செய்யப்பட்ட ஒரு சிறப்பு மலர். நேற்று இந்த நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக நடைபெற்றன. தலைவர் அவர்களே, நீங்கள் அந்த 3 முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டீர்கள். இன்றைய காலகட்டத்திலோடு அதனுடைய பொருத்தப்பாட்டையும் சொன்னீர்கள். இதனுடைய தாத்பரியத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அதாவது இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது என்ன வகையில் அது எங்களுக்கு ஒரு பாடமாக, ஒரு கற்பித்தலாக அமைகிறது? சிலப்பதிகாரத்தினுடைய காப்பிய கதை தோற்றம் பெறுவதற்கு அல்லது மூலக்கருவாக அந்த காப்பியத்துக்கு அமைந்தது ஒரு சிலம்பு. அந்த காப்பியத்துக்கு பேர் சிலப்பதிகாரம் என்று தான் அவர் தலைப்பிட்டிருக்கிறார். ஏன் சிலப்பதிகாரத்திற்கு, அந்த காப்பியத்துக்கு சிலப்பதிகாரம் என்று இளங்கோ தலைப்பிட்டார் என்ற
ஒரு பெருங்கேள்வி பல அறிஞர்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. சிலம்பு செல்வன் மாப்போசி அவர்கள் சொல்லியிருந்தார்கள், அது கண்ணகியினுடைய சிலம்பு குறித்துத்தான் அது சிலப்பதிகாரம் என்ற பெயரை அவர் இட்டிருக்கிறார் என்று. வேறு சில அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், இந்த சிலப்பதிகாரத்தினுடைய மூலக்கரு எங்கே வருகிறது என்றால், பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய மனைவி கோப்பெருந்தேவியனுடைய சிலம்பு, காணாமற் போன சிலம்பு கோவலன் கையில் இருந்ததாக கருதப்பட்டு விசாரணை எதுவுமின்றி கோவலன் கொல்லப்பட்டதனால்தான் இது உருவாக்கம் பெற்றிருக்கிறது. எனவே பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய மனைவி கோப்பெருந்தேவியனுடைய சிலம்பினை அடிப்படையாக கொண்டுதான், எதனால் கோவலன் கொல்லப்பட்டானோ அதனை அடிப்படையாக கொண்டுதான், எதனால் மதுரை எரிக்கப்பட்டதோ கண்ணகியினால் அதனை அடிப்படையாக கொண்டுதான் சிலப்பதிகாரத்திற்கு அந்த சிலம்பை வைத்துத்தான் சிலப்பதிகாரம் என்று பெயர் சொன்னதாக சொல்கிறார்கள். இந்த சிலம்பை வைத்துக்கொண்டுதான் நாங்கள் கருத்து சொல்லப் போகிறோம். எந்த ஒரு குடிமகனும் நெல்லும் உயிர்த்தன்றே நீரும் உயிர்த்தன்றே மலர்தலை உலகம் மன்னன் உயிர்த்தன்று என்ற பழைய பாடல் இருக்கிறது. நெல்லும் உயிரல்ல, நீரும் உயிரல்ல, ஆனால் உயிராக இருப்பவன் மன்னன், உனக்கு உயிர் தந்திருப்பவன் மன்னன் என்ற ஒரு அடிப்படை இருந்தது அந்த நாள் குடிமக்களிடம். குடிமக்கள் அந்த அளவிற்கு மன்னனை நம்பினார்கள், மன்னனை தெய்வமாக பார்த்தார்கள். மன்னன் தங்களுடைய நன்மைக்காகத்தான் செயற்படுவான் என்றிருந்தார்கள், நீதி செய்வான் என்றிருந்தார்கள். ஆனால் அந்த நம்பிக்கை இழக்கப்பட்டது மதுரையிலே. கோவலன் பொற்கொல்லன் திருடிய சிலம்புக்காக அந்த திருடிய பொற்கொல்லன் சொன்ன பொய்க்கதையை, பொய் சாட்சியை உண்மையென நம்பிய நெடுஞ்செழியன் வெறுமனே ஒரு வீணனான அரசன் அல்ல. அவனுடைய பரம்பரையிலே இருந்த அத்தனை பாண்டியர்களும் மிகச்சிறந்த நீதி செலுத்தியவர்கள். ஆனால் நெடுஞ்செழியன் ஏன் தவறிழைத்தான்? ஏன் அவன் தவறிழைக்க நேரிடுகிறது என்றால், பொற்கொல்லன் இந்த சிலம்பை பற்றி, காணாமல் போன சிலம்பு கோவலன் கையகத்தில் இருக்கிறது என்பதை வந்து சொல்லுகிற பொழுது பாண்டியன் நெடுஞ்செழியனுக்கும் அவனுடைய மனைவி கோப்பெருந்தேவிக்கும் இடையிலே ஒரு ஊடல் ஏற்பட்டிருந்தது. இந்த சிலம்பை முன்வைத்து, காணாமற் போன சிலம்பை இன்னும் கையகப்படுத்த முடியாத, கண்டுபிடித்து தர முடியாத நீ எல்லாம் ஒரு மன்னனா என்று அவள் ஏளனமாக அவனை பார்க்கிறார். இந்த ஏளனம் அவனை வேதனைப்படுத்துகிறது. அந்த வெகுளியோடு இருந்த மன்னன் முன் வருகிறான் அந்த பொற்கொல்லன். அவன் வந்து சொல்லுகிறான், இங்கே இருக்கிறது கோவலன் கையிலே ஒருவன் கையிலே இருக்கிறது கல்வன், அங்கே என்னுடைய வீட்டில் நான் வைத்துவிட்டு வந்திருக்கிறேன் என்றவுடன் வேகத்தோடு இருந்த பாண்டியன் வார்த்தைகளை தவறாக அவிழ்த்து விடுகிறான். சினையலர் வேம்பன் தேரானாகி கொன்றச் சிலம்பு கொணர்கை இங்கென, யாரிடம் திறம்பிருக்கிறதோ அவனை கொன்று எடுத்து வாருங்கள் என்று கட்டளை எடுக்கிறதாகத்தான் சிலப்பதிகார செய்யுள் பேசும். ஏன் அந்த வார்த்தைகள் வந்தன? இந்த நேரத்தில் தான் வள்ளுவனை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கு. யாகாவார் ஆயினும் நாகாக்க, காவாக்கால் சோகாப்பர் சொல்லெழுக்கப்பட்டு. பாருங்கள், மன்னன் நான் காக்க வேண்டிய இடத்திலே காக்காதனாலே தன்னுடைய காவலன் என்ற நிலையிலிருந்து தாழ்ந்து விடுகிறான். அதனால் மதுரை ஏறி உண்ணுகிறது. அவன் அதனால் வரைக்கும் அவன் குலம் காத்து வந்த நெறி தவறி விடுகிறது. அவன் பாண்டியன் நெடுஞ்செழியன் அந்த சிம்மாசனத்திலே இருந்து விழுகிற பொழுது சொல்லுவான், என்னால் என் குலம் பிழைத்தது, வீண்பெயர் கேட்டுவிட்டதே, என் குலம் கெட்டுவிட்டது என்று விழுந்து மாய்கிறான். ஆகவே நான் காக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தையும் அங்கே இளங்கோ அவர்கள் சூசகமாக எடுத்து காட்டியிருக்கிறார். விசாரணை இல்லாமல் மன்னனாயிருந்தால் என்ன, யாரும் அதை செய்துவிடக்கூடாது என்பதை காட்டியிருக்கிறார்கள். இன்னொரு மிக முக்கியமான விடயம், இன்றைய அரசியல் நெறியாளர்கள், அரசியல் ஞானிகள் என்ன சொன்னார்கள் என்றால், சட்டத்துறையும் சட்டமாக்கல் துறையும் நிர்வாகத்துறையும் நீதித்துறையும் 3 வெவ்வேறு துறைகளாக இருக்க வேண்டும். 3 ஒன்றாக இருந்தால் அது
வில்லங்கத்தைத்தான் தரும் என்பதை உணர்த்துவதற்காகத்தான் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், வலு வேறாக்கம். வலு குவிக்கப்பட்டால், பவர்ஸ் குவிக்கப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை நாங்கள் எல்லாம் எங்களுடைய வாழ்க்கையிலேயே கண்டிருக்கிறோம். அந்த வலு குவிந்ததனாலே தான் பாண்டியன் சொன்னான் கொன்று எடுத்து வாண்டு அவர்கள் கொண்டு வந்தார்கள். அறிந்தாள் கண்ணகி வந்தவள். இன்றைக்கு இருக்கிற பெண்களைப் போல இன்றைக்கு பெண்ணுரிமை என்று பெண்கள் எல்லாம் சங்கங்கள் வைத்து உரிமை போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 1800 ஆண்டுகளுக்கு முன்னர் இளங்கோ ஒரு புரட்சி காப்பியத்தை இயற்றுகிறான். அதற்காகவே இந்த சிலப்பதிகாரத்துக்கு நாங்கள் தொடர்ச்சியாக 365 நாளும் விழா கொண்டனால் கூட சிறப்பாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு 1800 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு பெண் பாத்திரத்தை படைத்து காட்டுகிறான். தன்னுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக மன்னன் முன் எவ்விதமான அச்சமும் இல்லாமல் தன்னுடைய கருத்தை வலியுறுத்தி அவன் முன் வழக்குரைக்கிறாள். நீ விசாரணை இல்லாமல் அவனை கொண்டிருக்கிறாய். உனக்கு தெரியுமா? இந்த இடத்துல இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு நாங்கள் நீதிமன்றங்களில் வழக்காடுகிற பொழுதெல்லாம் தடயவியல் மிக முக்கிய இடம் வகிக்கிறது. இன்றைக்கு இறந்து போனவனுடைய இரத்தத்தையும் இறந்தவனை கொல்வதற்கு பயன்படுத்தப்பட்ட கருவியிலே காணப்படுகிற இரத்தத்தையும் சோதிக்கிறார்கள். இரண்டினுடைய DNA மரபணுக்கள் ஒத்திருக்கிறதா என்று பார்க்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு பல இடங்களில் குற்றச்செயல் புரிந்தவனை கைது செய்கிறார்கள், குற்றச்செயல் புரிந்தவனுக்கு தண்டனை அளிக்கிறார்கள். இந்த தடய அறிவியலுக்கு அத்திவாரமாக 1800 ஆண்டுகளுக்கு முன்னர் இளங்கோ அத்திவாரமிட்டிருக்கிறார் என்றால், இன்றைக்கு இருக்கிற தடயவியல் அறிஞர்களிலே மிக பெருமையாக பேசப்படுகின்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த பேராசிரியர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்வார்கள், இந்த தடயவியல் ஞானத்திற்கு மூலவித்தானவர் இளங்கோதான். ஏனென்றால் அந்த 2 சிலம்பில் ஒரு சிலம்பைத்தான் கொடுக்கிறாள் கோவலனிடம். கோவலன் அதைத்தான் விற்பதற்காக மதுரை தெருவுக்கு கொண்டு வருகிறான். மதுரை தெருவிலே களவெடுத்த பொற்கொல்லன் அவனை காணுகிறான். அந்த சிலம்பை இவனிடம் இருக்கிறது என்று சொல்லி பாண்டியன் நெடுஞ்செழியனை தவறாக நெறிப்படுத்தி இவன் கொல்லப்படுகிறான். நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு கண்ணகியிடம் இருக்கிறது. ஆனால் இங்கே இருக்கிற விஷயம் என்னவென்றால், ஆட்சியாளனை முறைப்பாட்டாளனாகவும் ஆட்சியாளனை நீதிபதியாகவும் ஆட்சியாளனை தண்டனை தருகின்றவனாகவும் மாறிவிடுகிறான். நான் முன்னர் சொன்னேனே, 3 துறையும் ஒன்றாக இருந்தால் அதனால் ஏற்படக்கூடிய துன்பங்கள் எதுவென்று. எனவே சிலப்பதிகாரத்திலே இருக்கின்ற எல்லாவற்றையும் நீங்கள் 30 காதை இருக்கிறது, 3 காண்டம் இருக்கிறது. ஏன் இந்த 3 காண்டங்களை உருவாக்கினால், ஒன்று புகார் காண்டம், இன்னொன்று மதுரை காண்டம், இன்னொன்று வஞ்சி காண்டம். சேர சோழ பாண்டியர். சேரன் தான் வஞ்சி காண்டத்திலே பேசப்படுவோம். சேரன் இளங்கோ சேரனுடைய சேர குலத்தைச் சேர்ந்தவன். சோழன் அங்கே புகார் காண்டத்திலே பேசப்படுகிற கோவலனும் கண்ணகியும் பிறந்தது சோழ நாட்டிலே. அவன் பொருள் விற்க வந்தது பாண்டிய நாட்டிலே. அப்போ சேரரும் சோழரும் பாண்டியரும் அந்த வேளையிலே சிலப்பதிகாரம் எழுதப்பட்ட காலகட்டங்கள் எல்லாம் தங்களுக்குள்ளே பொருது கொண்டிருந்தார்கள். அவர்கள் மொழியாலே தமிழ் பேசுபவர்கள், மொழியாலே ஒருமைப்பட்டவர்களாக இருந்தாலும் ஒற்றுமை இழந்திருந்தார்கள். அரச குலத்தினாலே, வேறு காரணங்களினாலே. இவர்களையெல்லாம் இணைக்க வேண்டும், ஒற்றுமைப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நாங்கள் எல்லாம் ஒற்றுமையை பற்றி, இன ஐக்கியத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த வேளையிலேயே 1800 ஆண்டுகளுக்கு முன்னரே இளங்கோ அவர்கள் இந்த ஐக்கியத்தை ஏற்படுத்துவதற்காகத்தான் ஒரு தேசிய இலக்கியமாக, தேசிய காப்பியமாக இந்த சிலப்பதிகாரத்தை எழுதியிருக்கிறார். அதனால தான் நாங்கள் இந்த விழாவை கொண்டாடுகிறோம் என்று கொழும்பு தமிழ்ச்சங்கம் பெருமை கொள்கிறது. எங்களுடைய தமிழ்ச்சங்கத்தின் துணைத் தலைவர் காப்பியக்கோ அவர்கள் பல காப்பியங்களை எங்களுக்காக தந்தவர். நீங்களும் பல காப்பிய தலைவர்களை படைத்திருக்கிறீர்கள். எங்களுடைய தலைவர், தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொன்னது போல ஒரு சிறப்பான ஒரு தலைவனை தந்திருக்கிறார் சிலப்பதிகாரத்தை படைத்த இளங்கோவடிகள் அவர்கள். உங்களுடைய பார்வையில் இளங்கோவடிகளின் சிறப்பினை சொல்லுங்கள். காலத்துக்கு பொருந்த, எக்காலத்துக்கும் பொருந்த ஒரு அற்புதமான ஒரு காவியத்தை அவர் தந்திருக்கிறார். மிக பற்றிய முழு விவரத்தையும் தலைவர் அவர்கள் உங்களுக்கு சொன்னார்கள். என்னை பொறுத்த மட்டிலே அந்த காவியம் இந்த காலத்துக்கு மிக பொருத்தமானதாக இருக்கின்றன. ஏனென்றால் இப்பொழுது நமது மக்களின் வாழ்வு முறை பிறழ்ந்திருப்பதை முன்னும் தலைவரும் சுட்டினார். எண்ணி பாருங்கள், நமது பழைய இலக்கியங்களில் பேசப்பட்ட மக்கள் ஒரு காலத்தில் வாழ்ந்தார்கள். இப்பொழுது அந்த வாழ்க்கை முறை மாறி
நமது கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் முற்றுமுழுதாக அழிந்து கொண்டிருப்பதை நாம் அறிகிறோம். இவ்வாறான நிலையிலே இளங்கோ அவர்கள் எக்காலத்துக்கும் பொருந்த ஒரு அற்புதமான காவியத்தை நமக்கு தந்திருக்கிறார். இன்று வாழ்வு பிறழ்ந்து நடக்கின்ற மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாகும். இதிலுள்ள செய்திகள், கூறப்பட்ட செய்திகளும் அத்தனையுமே இன்றைய மக்களுக்கும் பொருந்துவது, அதை பின்பற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் தமிழ்ச்சங்கம் இந்த விழாவை எடுக்கிறது. இன்று 2வது விழா, நாளை 3வது விழா. தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள், நல்ல பல விடயங்களை எடுத்து காட்டினீர்கள். அதாவது பெண்ணுரிமை பற்றி முதலில் பேசியவர் இளங்கோவடிகள். அதே போல இந்த தடயவியல் பற்றியும் நீங்கள் சொன்னீர்கள். இது போன்ற இன்னும் பல அம்சங்களை நீங்கள் கண்டிருப்பீர்கள். அது பற்றி சொல்லுங்கள். குறிப்பாக இன்னும் ஒன்றை நான் சொல்ல விரும்புகிறேன். கண்ணகி பாண்டியன் என்கின்ற அந்த ஆட்சியாளனால் தான் விதவியாக்கப்படுகிறார். விதவைகள் வெறுமனே வீட்டிலிருந்து புலம்புவதால் கருமங்கள் ஆகாது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் கொன்று வீழ்த்தப்பட்டிருக்கிற கணவன் உடலத்தின் மீது வீழ்ந்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்காமல் கண்ணகி கோவலனுடைய உடலத்தை பார்க்கிறாள், அங்கே புலம்புகிறாள். உடனெடுத்து அவள் எண்ணுகிறாள், என்னுடைய கணவன் கள்வன் அல்லன், ஆனால் அவன் இன்றைக்கு கொல்லப்பட்டிருக்கிறான் கள்வன் என்ற பெயரோடு. நான் விதவையாக்கப்பட்டிருக்கிறேன். அவன் கள்வன் அல்லன் என்பதை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது என்று அவள் சபைக்கு போகிறாள். சிலம்பை உடைக்கிறாள். சிலம்பு எந்த சிலம்பு உடைக்கப்பட்டது என்பது ஒரு கேள்வி. அது அப்படியே இருக்க வழக்குரைக்கிறாள். இந்த இடத்துல விதவை என்ற ஒரு சொல்லை நாங்கள் பார்க்கிறோம். கணவனை இழந்திருக்கிறாள். கணவனை இழந்தவர்களுக்கு என்ன நிலை? இதை பற்றி ஒரு பாடல் உத்தரகாண்டத்திலே ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்ட உத்தரகாண்டத்திலே வருகிறது. விதவை கொடுமை எந்த அளவு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். விதவை என்று அரசியல் தலைவர்கள் எல்லாம் விதவை பல நூறு விதவைகள் இருக்கிறார்கள், பல ஆயிரம் விதவைகள் இருக்கிறார்கள், நடந்து முடிந்த யுத்தத்தினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் துன்பத்தோடு இருக்கிறார்கள் என்று வெறுமனே வாயளவிலே உள்ளத்தில் இருந்து வருகிற வார்த்தைகளாக அது எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் விதவைகள் படுகின்ற துன்பமானது விவரிக்க முடியாத துன்பம். மற்ற எல்லா துன்பம் அந்த துன்பத்தை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால், எங்களுடைய உடலிலே வெளியிலே இருக்கிற அவயவங்களிலே ஒரு காயம் வந்தால் அந்த நோய் எங்களுக்கு தெரியும். இந்த இடத்தில் தான் நோய் இருக்கிறது அல்லது இந்த இடத்தில் தான் காயம் இருக்கிறது என்று. ஆனால் எங்களுடைய உள்ளுடலிலே, எங்களுடைய சிறுநீரகத்திலோ அல்லது கல்லீரலிலோ அல்லது இதயத்திலோ நோய் விழுகிற பொழுது நோய் வந்ததுன்னு தெரியாது. நோயினுடைய வலியும் சரியாக எங்களால் எங்கே இருக்கிறது சொல்ல முடியாது. ஆனால் அந்த வலி தாங்க முடியாத வலியாக இருக்கும். அவயவத்திலே வெளி உடலிலே இருக்கிற வலியை விட அது உள் உடலில் ஏற்படுகிற வலி பெருவலியாக இருக்கும். இந்த விதவை துன்பத்தை பற்றி ஒட்டக்கூத்தர் உத்தரகாண்டத்திலே ராவணனுடைய சிறிய தாய் கும்பினசி அவளை மது என்ற ஒரு கந்தர்வன் கடத்தி சென்றுதான் மணமுடிக்கிறான். அது ராவணன் அந்த வேளையிலே ஒரு பெரிய வளர்ந்த ஒரு ஆளாக இல்லாத நேரத்தில் நடந்த நிகழ்வு. பின்னர் அவன் அறிய வந்து தன்னுடைய சிறியதாயை கடத்தி சென்று விட்டானே என்பதற்காக அந்த மதுவை அழிப்பதற்காக படையெடுத்து செல்லுகிறான். படையெடுத்து சென்றால் அங்கே மதுவை கும்பினசி கணவனாக ஏற்று அவனோடு குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறாள். ராவணன் வருகிறான் தன்னுடைய கணவனை கொல்வதற்காக என்று எண்ணி பார்த்தவுடனே கும்பினசி ராவணனிடம் சென்று இறந்து கேட்கிற ஒரு பாடலை பாருங்கள். மக்கள் இழந்த இடும்பையினும் மனையாள் இழந்த இடும்பையினும் மிக்க இடும்பை ஒவ்வாத விதவை இடும்பை, மிக்க இடும்பை ஒவ்வாத விதவை இடும்பை என விளம்பி தக்கது அதனால் என் கழுத்தில் தாலி நீ தந்து அருளன்று தொக்க மணிபூன் மார்பானை தொழுது சொல்லி பின் செல்லும். என்ன கும்பினசி ராவணனிடம் சொல்லுகிறாள், மக்கள் உன்னுடைய
மக்கள், உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய பிள்ளைகள் இறந்தாலும் அதிலே ஏற்படுகிற துன்பத்தை விட, உன்னுடைய மனையாள் இறந்த துன்பத்தை விட, மக்கள் இழந்த இடும்பையினும் மனையாள் இழந்த இடும்பையினும் மிக்க இடும்பை, அதை எல்லாவற்றையும் தாண்டிய துன்பம் எதுவாக இருக்கும் என்றால் விதவை இடும்பை. இந்த விதவை இடும்பை பட்டு கொண்டிருக்கிற, இந்த இடும்பையை பட்டு கொண்டிருக்கின்ற ஆயிரக்கணக்கான விதவைகளுக்கு என்ன தீர்வென்பதை கண்ணகியின் மூலம் காட்டுகிறான் இளங்கோ. மன்னனிடம் சென்று முறையிடு, மன்னனை நீ உரிமையோடு கோரிக்கை செய், உனக்கு இருக்கிறது அந்த கடமை. நீ அரசியல் தலைவர்களை நம்பிக்கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நேரே நீ சென்று வாதாடக்கூடியது உரிமை உனக்கு இருக்கிறது. ஏனென்றால் நீ விதவை ஆக்கப்பட்டிருக்கிறாய், நீ விதவை ஆகவில்லை. விதவை ஆவது என்பது ஒன்று, விதவை ஆக்கப்படுவது என்பது ஒன்று. கண்ணகி விதவையாக்கப்பட்டால் அதே போன்று பல ஆயிரம் விதவைகள் இங்கே ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களும் எவ்விதம் சென்று தங்கள் உரிமையை கூறிக்கொள்ளலாம் என்பதை உணர்த்துகின்றவாறு இந்த சிலப்பதிகாரம் அமைந்திருக்கிறது. இந்த சிலப்பதிகார விழா நடத்துவதற்கு போதுமான காரணம் என்று நான் எண்ணுகிறேன். நிச்சயமாக ஆரம்பத்திலேயே தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவர்கள் சொன்னார், இந்த இளையவர்கள் கேட்பார்கள் என்று. ஆனால் அவர்கள் கேட்கிறார்கள் என்று சொன்னோம். அதாவது என்னத்துக்கு இந்த பழைய புராணத்தையே பாடிக்கொண்டிருக்கிறீர்கள், புதிதாக இவ்வளவோ கண்டுபிடிப்புகள், எத்தனையோ விடயங்கள் என்று. ஆனால் அவை சொன்ன வாழ்க்கை தத்துவங்கள் இன்றும் அறியப்பட வேண்டும், அவை சொன்ன படிப்பினைகளை இன்றும் போற்ற வேண்டும் என்பதற்காக தமிழ்ச்சங்கம் இத்தகையதொரு விழாவை எடுத்திருக்கிறது. அதாவது நேற்று ஆரம்பித்த விழா இன்று, பிறகு நாளை. இன்றைய விழா பற்றியும் நாளைய விழா பற்றியும் நீங்கள் சொல்லுங்கள். இந்த விழாக்களில் எல்லாம் நாங்கள் முக்கியமாக 2 கருத்தரங்குகளை வைத்திருக்கிறோம். அது இன்றைய இளைஞர்களுக்கும் பெரியவர்களுக்கு கூட பயன்பெறக்கூடியவாறு நாங்கள் கட்டமைத்திருக்கிறோம். அதில் முக்கியமாக இன்று காலையிலும் நாளை காலையிலும் 2 கருத்தரங்குகளை செய்கிறோம். இதில் மிக சிலப்பதிகாரம் பற்றி அறிஞர்கள் பேசுகிறார்கள். அந்த பேச்சிலிருந்து நிறையவே மக்கள் இன்று தேவை எது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைய விழாவிலும் ஒருவர் பேசினார். இன்றைய விழாவிலும் நாளைய விழாவிலும் சிறப்பு சொற்பொழிவுகளாக 3 நாட்கள் சிறப்பு சொற்பொழிவுகள் என்று வைத்திருக்கிறோம். இதில் தமிழறிஞர்கள் பேசுகிறார்கள். நேற்றைய விழாவிலே நான் முன்னர் சொன்னது போல ஒருவர் பேசினார். இன்றைய விழாவிலே இன்றைய முக்கியமான ஒருவர் பேச இருக்கிறார். பேராசிரியர் மகேஸ்வரன் அவர்கள் அரசும் எதிர்வினையும் என்ற தலைப்பில் பேசுகிறார். அதை ஒரு காலத்துக்கு பொருத்தமான தலைப்பு என்று நான் எண்ணுகிறேன். இதில் நிறையவே விஷயங்களை இன்றைய காலகட்டத்தில் என்ன தேவைப்படுகிறது என்பதை அன்றைய காலத்தை வைத்து இன்று சொல்ல இருக்கிறார். மிக ஆழமான ஒரு தலைப்பாக இருக்கிறது. நாளைய நிகழ்விலே நாட்டிய நாடகம் ஒன்று இருக்கின்றது. நாளைய நிகழ்விலே இன்றைய நிகழ்விலே ஒரு கூத்து நிகழ்வு அதுவும் இருக்கிறது. இவைகளும் இந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த சிலப்பதிகாரத்தை மையப்படுத்தியவைகளாக இருக்கின்றன. இதன் மூலமும் நாங்கள் நிறையவே செய்திகளை இன்றைய உலகிற்கு சொல்லலாம். இவைகள் வேண்டாம் என்பது அல்ல. இவற்றை அறிவதன் மூலம் இன்றைய காலத்தில் இளைஞர்களும் இன்றைய காலத்திலே வாழுகின்ற நம்மை போன்ற எங்களை போன்றவர்களும் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த விடயங்கள் நிச்சயமாக இளையவர்கள் அறிந்து கொள்ள வேண்டிய விடயமாக இருக்கிறது. எனவே நீங்கள் நேற்றைய நிகழ்வுக்கு வர முடியாமல் போனாலும் கூட இன்று நாளை நடைபெற இருக்கின்ற நிகழ்வுகளுக்கு எங்களுடைய இந்த நிகழ்ச்சியை பார்த்து ரசித்து கொண்டிருப்பவர்களுக்கு நீங்கள் ஒரு அழைப்பை விடுக்கலாம். கட்டாயம். ஏனென்றால் இன்றைய காலை நிகழ்வும் நாளை காலை நிகழ்வும் இருக்கின்ற கருத்தரங்குகளிலே வந்து இளைஞர்கள் வர வேண்டும். வந்தால் நாங்கள் இதை ஏன் செய்கிறோம் என்பது அதன் பலன் என்ன என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும். நிறையவே செய்திகளை அறிந்து கொள்ளலாம். எனவே இன்றைய காலகட்டத்திலே முதியவர்கள் இதை பற்றி சிலப்பதிகாரத்தை தெரிந்தவர்கள் வருவதை விட இதை பற்றி அறியாதவர்கள் இளைஞர்கள் கட்டாயம் வர வேண்டும். இதை நிறையவே வந்து பங்கு கொள்ள வேண்டும் என்று நான் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவர்களே, மொத்தாய்ப்பாக எங்களுடைய நேரமும் நெருங்கிவிட்டது, என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இல்லை, இன்றைய இளைஞர்களுக்கு என்ன சொல்லலாம் என்று நீங்கள் கேட்டீர்கள். நேற்றைய சிறப்பு சொற்பொழிவாக அகில இலங்கை இளங்கோ கழகத்தினுடைய தலைவர் பரா ரதீஷ் அவர்கள்
சிலம்பில் ஒரு திருமுகம் என்ற பொருளிலே பேசுகின்றார். சிலப்பதிகாரத்திலே 2 திருமுகங்கள், திருமுகம் என்றால் கடிதம் அல்லது முடங்கல், 2 கடிதம் வருகிறது. 2மே மாதவி எழுதிய கடிதங்கள் தான். ஒன்று கோவலன் மாதவியை விட்டு பிரிந்தவுடன் அவனை மீளவும் அழைப்பதற்கான ஒரு கடிதம். அது கொஞ்சம் சிருங்காரம் சேர்ந்த கடிதமாக எழுதுகிறாள். சுருக்கமான கடிதம் தான் இருந்தாலும் மீண்டும் அவனை தன்னிடம் வர செய்வதற்காக எழுதுகிற கடிதம். 2வது கடிதம் அவள் சற்றே மனம் வருந்தி எழுதிய கடிதம். அந்த கடிதம் வசந்த மாலையிடம் கொடுத்துத்தான் அதை சேர்ப்பிக்க முயல்கிறான். மாதவியினுடைய தோழி வசந்த மாலை மூலம் கொடுக்கிறான். இப்போ வசந்த மாலை அந்த கடிதத்தை கொண்டு கோவலனிடம் கையளிக்க போன பொழுது கோவலன் அதை பார்க்கிறான், படித்து பார்க்கிறான். படித்து பார்த்துவிட்டு அந்த கடிதத்தை தனது பெற்றோரிடம் சேர்ப்பிக்க சொல்லி கோவலன் சொல்வதாகத்தான் சிலப்பதிகாரம் பேசும். இந்த இடம்தான் இன்றைய இளைஞனுக்கு தேவையான இடம். நான் அதைத்தான் பார்க்கிறேன். கோவலன் மணமுடித்து குடும்ப வாழ்வு வாழ்ந்தவன், குடும்ப வாழ்வு கண்ணகியை விடுத்து வேறொரு பெண்ணோடு தொடர்பு வைத்து மாதவியோடு வாழ்ந்தவன் மீண்டு வந்திருக்கிறான். அப்போ இவன் கண்ணகியை விட்டு குடும்ப வாழ்வை துறந்து வேறொரு பெண்ணோடு வாழ்வதை இட்டு அவனுடைய பெற்றோர்கள் கவர்ந்திருப்பார்கள் என்பது இயல்பு. ஆகவே அவர்களுடைய கவலை எவ்விதம் இருந்திருக்கும், அவர்களுடைய கவலை களையப்பட வேண்டும் என்ற எண்ணம் கோவலனிடம் தோற்றியிருக்கிறது. அப்போ மாதவி 2வது கடிதம் எழுதுகிறாள், என்னை ஏன் விட்டு நான் செய்த ஏதேனும் தவறுகள் இழைத்திருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள், நீங்கள் நான் செய்த தவறுதான் என்றெல்லாம் எழுதியிருக்கிறாள். அந்த கடிதத்தை பெற்றோரிடம் சேர்ப்பிக்க சொல்கிறானே கோவலன். ஏன்? பெற்றோர் இந்த கடிதத்தை பார்த்தாவது சற்றே ஆறுதல் கொள்வார்கள், நான் மாதவியிடமிருந்து விலகி இருக்கிறேன் என்று எண்ணுவார்கள் என்று. ஆனால் இன்றைய இளையவர்கள் அப்படி செய்வதாக தெரியவில்லை. இன்றைய இளையவர்கள் பெற்றோர்களிடம் எதையுமே சொல்லாமல் வாழுகின்ற ஒரு இளைஞர் கூட்டத்தை தான் நாங்கள் பார்க்கிறோம். யதார்த்தமாக நடப்பதை நான் சொல்கிறேன். இன்றைக்கு வீடுகளிலே இருக்கிற பிள்ளைகள் அவர்களுக்கென்று ஒரு அறையை செய்து கொள்கிறார்கள். அறை ஒன்று இருக்கிறது. அவர்கள் அந்த அறைக்குள்ளே போய்விட்டால் அது அவர்களுடைய தனி உலகமாக மாறிவிடுகிறது. பெற்றோர்கள் யாருமே அவர்களோடு போய் உரையாட முடியாது. பெற்றோர்கள் அவர்களோடு உரையாட போனால் அது அவர்களுக்கு ஒரு இடைஞ்சலாக, டிஸ்டர்பன்ஸ் என்று சொல்லுகிற அந்த இடைஞ்சலாக ஆகிவிடுகிறது. ஆனால் இங்கே பாருங்கள், கோவலன் அவ்வளவு வளர்ந்த பின்னரும் குடும்பம் ஆகிய பின்னரும் தான் விட்ட குறையை தவறை பெற்றோர் தெரிந்து நான் திருந்தி விட்டேன் என்பது தெரிய வேண்டும் என்பதற்காக அங்கே அனுப்பி சொல்லுகிற அந்த பாங்கை பார்க்கிற பொழுது இளையவர்களுக்கு செய்தி அங்கே இருக்கிறது. அவர்கள் இளையவர்களும் வர வேண்டும். இதற்காக அது ஒன்று. 2வது, இந்த அரசு என்னென்ன அரசன் ஒருவன் என்றால் யார்? அரசன் தவறு இழைக்கலாமா? தவறு இழைத்தால் அதற்கு என்ன தீர்வு இருக்கிறது என்பதையெல்லாம் பேசுகிற ஒரு காப்பியம். அதை பற்றி பேசுவதற்கு பல அறிஞர்கள் ஆய்வரங்கங்கள் 2 நாளும் ஆய்வரங்கம். இன்றைக்கு ஆய்வரங்கம் இருக்கிறது. காலையிலே 2 அமர்வு இருக்கிறது. அந்த ஆய்வரங்கங்களிலே சிலப்பதிகாரம் வெளிப்படுத்தும் தமிழிசை சிலப்பதிகார காவிய உருவாக்கம் ஓர் மீள் வாசிப்பு தலைவர் பேராசிரியர் சபா ஜெயராஜா அவர்களுடைய தலைமையிலே பேராசிரியர் சேனா யோகராஜா அவர்கள் பேசுகிறார்கள். சிலப்பதிகார செய்திகள் செங்கதிர் ஆசிரியர் தான கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஆய்வு கட்டுரை படிக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தில் அழகியலும் அரசியலும் திரு கான ரகுவரன் முதுநிலை விரிவுரையாளர், தென்கிழக்கு பல்கலைக்கழகம். தமிழர் மெய்யியல் செல்நெறியில் சிலப்பதிகாரம் என்ற பொருளிலே செல்வ மனோகரன் அவர்கள் பேசுகிறார்கள். இதைப்போல மாலை அமர்விலே பேராசிரியர் சேனா யோகராஜா தலைமையிலே தமிழ் பெருந்தெய்வ உருவாக்கம் கண்ணகியை முன்வைத்து பேராசிரியர் வான மகேஸ்வரன் அவர்கள் பேராதனை பல்கலைக்கழகம். எடுத்துரைப்பியல் நோக்கிய சிலப்பதிகாரம், சிலம்பு தந்த ஆடல் இசையரங்கு, இது போன்ற பல பொருள்களிலே அறிஞர்கள் பேச இருக்கிறார்கள், தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். இவற்றை இளையவர்கள் கேட்பதன் மூலம் அவர்களுடைய புலனை வேறு திசைக்கு திருப்பக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அன்றாட பத்திரிகையை திறந்து பார்த்தால் அங்கே வாழ்வெட்டு, இங்கே வாழ்வெட்டு, அங்கே வன்புணர்வு, பாட்டனார் பேத்தியை வன்புணர்ந்தார் அல்லது ஆசிரியர் மாணவியை வன்புணர்ந்தார் என்பது போன்ற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம். இவை ஏன் ஏற்பட்டது?
குழம்பி போன சமூகம் ஒன்று இன்றைக்கு இருக்கிறது. அந்த குழப்பத்திலிருந்து அவர்கள் மீள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை மீள் அமைப்பதற்கு, மீள் கட்டமைப்பதற்கு வாய்ப்பாக இருக்கக்கூடியது இந்த இலக்கியங்கள் தான். நிச்சயமாக சிலப்பதிகாரம் தோற்றம் பெற்றது நான் சொன்னதைப் போல தமிழகத்திலே இருந்த ஒரு குழப்ப சூழ்நிலை, குழப்பத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக இந்த காப்பியம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த காப்பியம் குழம்பி போன தமிழ் சமூகத்தை மீள் கட்டமைப்பு செய்வதற்கு உதவும். அதை மீள் வாசிப்பதன் மூலம் அல்லது மீண்டும் மீட்டு பார்ப்பதன் மூலம் நான் நினைக்கிறேன் நாங்கள் சிலப்பதிகாரம் குறித்த நூல் கண்காட்சி ஒன்றையும் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். எங்களுடைய நூலகத்திலே ஏறத்தாழ 55,000 நூல்கள் இருக்கின்றன. அதிலே ஏறத்தாழ ஒரு 100 நூல்கள் வரையில் சிலப்பதிகாரம் பற்றிய மாப்போ சிவஞான கிராமணியார், சிவஞானம், தேப்போ மீனாட்சி சுந்தரனார், மூதறிஞர் வா சுபமாணிக்கம், ஆசா ஞானசம்பந்தன் போன்ற பேரறிஞர்கள், குன்றக்குடி அடிகளார் பேரறிஞர்கள் எழுதிய பல நூல்கள் சிலப்பதிகாரம் குறித்து, சிலப்பதிகாரத்திலே உள்ள பாத்திரங்கள் குறித்து, சிலப்பதிகார செய்திகள் குறித்து, அவை இவற்றை பார்த்து அவர்கள் பயன்கொள்ளலாம். இளையவர்கள் பயன்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அந்த நூலகத்தில் வந்து. ஆகவே அவர்களை எல்லாம் இளையவர்களுக்கு ஒரு அருட்டுணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த விழா பயனுறுதல் வேண்டும். ஆகவே வயது மூத்தவர்களின் பார்க்க இளையவர்கள் இதில் கலந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் தான் நிறையவே தெரிந்து கொள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாளைய உலகம் அவர்களைத்தான் பார்த்திருக்கிறது என்ற செய்தியை நான் இளையவர்களை பார்த்து மிக மிக தாழ்மையாக கேட்பது, உங்களுடைய பங்கேற்பும் உங்களுடைய பங்களிப்பும் மிக மிக தேவைப்படுகிறது. தமிழ்ச்சங்கம், கொழும்பு தமிழ்ச்சங்கத்தினுடைய முழு ஆட்சிக்குழுவும் உங்களை மிகுந்த ஆவலோடு எதிர்பார்த்து உங்களுக்கான வரவேற்பு பத்திரத்தை இந்த நிகழ்ச்சியின் மூலம் தருகிறது என்று கூறுகிறோம். மிக்க நன்றி கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவர்களே, துணைத் தலைவர் அவர்களே. நேற்று இன்று நாளை 3 நாட்களும் சிறப்பாக நடைபெற இருக்கின்ற சிலப்பதிகார விழா பற்றிய முழு தகவல்களையும் தந்தமைக்கு, அதே நேரம் சிலப்பதிகார காதையை படித்த ஒரு உணர்வை, ஒரு ஆய்வுக்கட்டுரையை படித்த உணர்வை ஏற்படுத்திய தலைவர் அவர்களுக்கும், தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கும், நிகழ்ச்சி நிரலை அப்படியே எங்களிடம் கோரிய துணைத் தலைவர் அவர்களுக்கும் எங்களுடைய நேயர்கள் ரசிகர்கள் சார்பில் நன்றி கூறி விடைபெறுகிறோம். மிக்க நன்றி. நன்றி. கொழும்பு தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சட்டத்தரணி ராஜகுலேந்திரா அவர்களும், துணைத் தலைவர் காப்பியகோ ஜின்னா ஷெரிஃபுதீன் அவர்களும் இன்று பட்டறைக்கு வந்து எங்களோடு இந்த விழா பற்றிய பல அம்சங்களை பகிர்ந்து கொண்டார்கள். உங்கள் சார்பில் அவர்களுக்கு நன்றி கூறி அவர்களை வழி அனுப்பி வைப்பதோடு நாமும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.